حي على الفلاح. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உள்ள மனவீத்தான் உயிரோட்டமாக ஒரு வீடு, ஒரு முஸ்லிமுடைய வீடு இருக்க வேண்டுமா? ஒரு முஸ்லிமுடைய வீடு அமைப்பு ரீதியாக எப்படி இருக்கும் நம்ம விளங்கிட்டோம். அதே நேரத்தில் நம்ம எதை நினைச்சிடக்கூடாது, முஸ்லிமுடைய வீடு அமைப்பு ரீதியாக எப்படி இருக்குன்றதுக்காக வேண்டி அழகான ஒரு வீடு இருக்குது, இது முஸ்லிமுடைய வீடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. விளங்கிட்டா அதில் வீண் விரயங்களுக்குரிய எந்த விதமான நடைமுறைகளும் என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு முஸ்லீமுடைய வீடு இப்படி அமைதா, அவனுடைய வாழ்க்கையில உயிரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 4032 இலக்கம், உயிரோட்டமான ஒரு வீடு எப்படி இருக்கும்? வீடை கட்டி பூட்டிட்டு போறது இல்லையே, வாழ போறது, வாழ்ற வீட்டில் எப்படியான வாழ்க்கை முறை இருக்கும்? இன்றைக்கு ஒரு முஸ்லீமுடைய வீடு எப்படி இருக்குது? மகரிப் நேரத்துக்கு போனீங்கன்னா நாடகம் கேட்கும், இஷா நேரத்துக்கு போனீங்கன்னா செகண்ட் நாடகம் கேட்கும், அப்படித்தானே, சீரியல் கேட்கும். காலையில் போனீங்கன்னா செய்தி வாசிப்பு கேட்கும். 10 மணிக்கு போனீங்கன்னா அப்பயே நாடகம் போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில் என்ன செய்ய, காலையிலே ஒரு நாடகம் போகும். லஞ்சுக்கு போகிற போனீங்கன்னா ஏதாவது படம் அதை என்ன செய்ய போயிட்டு இருக்கு. இதான் ஒரு இப்போ இன்றைக்குள்ள முஸ்லீமுடைய வீடு. ஆனால் அன்றைக்கு மகரிப்புக்கு போனீங்கன்னா குர்ஆன் ஓதுறது கேட்கும், சுபஹ் தொட்டு போனீங்கன்னா என்ன செய்யும், குர்ஆன் ஓதுறது கேட்கும். உண்மையா இல்லையா? இன்றைக்கு அந்த மாதிரி இருக்குதா? இல்லாத ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது கிபிலாக்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் என்ன செய்கின்றன, மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிபிலான்னு என்ன, ஒரு மனிதன் தொடர்ந்து ஒன்றை முன்னோக்கிட்டு இருக்கிறான்னு அது என்ன கிபிலா. விளங்கிட்டா? பெரும்பாலும் வீட்டில் ஒன்று முன்னோக்கி நம்ம அமர வேண்டாம். எது தொழுகையை விட கிபிலா எது, இதுதான். விளங்கிட்டா? இன்றைக்கு மோசமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக அது மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இஜ்அலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா. உங்களது வீடுகளிலும் தொழுது கொள்ளுங்கள், அதை கபராக ஆக்க வேண்டாம். நாம அதை ஜனாசா மையவாடியாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஏன் ஜனாசா மையவாடியில தொழக்கூடாது? அப்ப வீட்டிலே நீங்க தொழாம இருந்தீங்கன்னா நீங்க கபராக என்ன செய்றீங்க, அதை ஆக்குறீங்க. தொழுது கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதலு ஸலாத்தில் மர்இ ஃபீ, அதாவது ஒரு மனிதனுடைய தொழுகையில மிக சிறந்தது அவன் தொழுகிற வீட்டில் தொழுகிற தொழுகை, இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகை தவிர, ஃபர்லான தொழுகை தவிர ரூம்ல தொழுங்க. அதே போல என்ன செய்யுங்க, வீட்டில் தொழுங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும், வீட்டில் ஒரு உயிரோட்டத்தை உண்டாக்கும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 1860 இலக்கம். அப்போ ஒரு மூமினுடைய வீடு, அந்த இடத்துல தொழுகை என்ன செய்யணும், அந்த வீட்டில் நடக்க வேண்டும். அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடுகிறான், ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அப்படின்னா கபறுகளில் ஓதக்கூடாது, கபறுகளில் ஓதக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்க வேண்டாம். குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனை என்ன செய்யுங்க, ஓதுங்க. சூரத்துல் பக்ரா ஓதினால் ஷைத்தான் இருக்க மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதினாண்டா என்ன, கெசட்டை போட்டு வைக்கிறது இல்லை, சீடியை போட்டு வைக்கிறது. பக்ரா டெய்லி பக்ராவில் சூரத் முழு குர்ஆனே உங்களுக்கு ஓதலாம். அப்படி வச்சிங்கன்னா 1 மணி விட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஓதி முடிச்சிடலாம். வணங்கிட்டா? அதல்ல நம்ம ஓதுறது, முழு சூரத்தை ஒரே நேரத்தில் ஓதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளில் சூரத்துல் பக்ரா ஓதுறது, உங்களுக்கு இன்னைக்கு 4 பக்கம் ஏழுமா ஓதுங்க, நாளைக்கு 4 பக்கம் ஏழுமா ஓதுங்க, இப்படி ஓதுறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், முழு பக்ரா ஓதி முடிச்சிடணும். அப்படி இல்லை, ஓதப்படுகின்ற வீடு, அந்த வீட்டில் வளமை என்ன இருக்குது, சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை என்ன செய்கிறது, அந்த வீட்டில் இருக்கிறது. அதுல இருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், வெறுண்டு ஓடுகிறான். இரண்டாவது சூரத்துல் பக்ரா. மூன்றாவது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது அபூ மூஸா அல் அஷ்அரி இருக்கிறாங்களே, அந்த கோத்திரம், அவரோட கோத்திரம் என்ன, அஷ்அரியூன்கள். அந்த கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. எனக்கு பகல்ல இது அது இரவுல இது யாரோட வீடு என்று தெரியாட்டி, பகல்ல எனக்கு தெரியும். மக்கள் எல்லாம் இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, ஒரு யுத்த காலத்துலயோ எங்கேயோ. அப்ப இங்க எல்லாருலையும் பகல்ல யார் யார வீடுன்னு எனக்கு தெரியும். இரவுல எனக்கு எப்படி விளங்கிக்கொள்ள இந்த அடையாளம் என்று சொல்லி, நான் அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய கோத்திரம் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா, அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அவர்கள் இரவிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஓசையை கேட்டு அவர்களுடைய வீடு இங்கே என்பது எனக்கு என்னது தெரியும் என்றாங்க. அப்படின்னா என்ன, வீட்டில் குர்ஆன் இரவில் ஓதுவது சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய ஒரு சுன்னா. அதை மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டுகின்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நஸிய ஹிஸ்பஹு மினல் குர்ஆனி ஃபில் லைல் ஃபல்யக்ராஹு ஃபின் நஹார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவுல நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய குர்ஆனை மறந்தால் பகல்ல ஓதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹிஸ்ப் தனக்கு கொண்டு ஒரு பகுதி வச்சு ஓதிக்கண்டு வாங்க இரவுல, அது மறந்துட்டீங்கன்னா விடாதீங்க, பகல்ல ஓதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குதா நம்மகிட்ட அந்த வளமை இருக்குதான்னு கேட்கிறேன். அப்ப மக்ரிபுக்கு பின்னாலோ இஷாவுக்கு பின்னாலோ இரவிலையோ
குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஓதுற வளம் எப்போ வரும்? நீ ஓதுன்ட்டு நீ ரிமோட்ல இருந்தீனா, ரிமோட் டிவியையும் கண்ட்ரோல் படுத்து, அவனையும் கண்ட்ரோல் படுத்து. விளங்கிட்டானே? புரிஞ்சுக்கங்க. 11 சேனல் இருந்தால் 12வது சேனல் அவன் விளங்கிக்கங்க. இதுல நீங்க அவனைங்களை எடுத்துடுறீங்க. இந்த மாதிரியான மோசமான பண்புகாடுகளை நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க நல்லா வரணும்டா. மோசமான பண்பாடுகள் நம்ம முதலாவது தவிர்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ என்ன ஒன்று டிவி இல்லாட்டி நாளைக்கு குர்ஆன் முதல்ல ஹோம்ஒர்க் முடி அப்படின்ட்டு ஹோம்ஒர்க் போட்டுறது. விளங்கிட்டா? முதல்ல ஹோம்ஒர்க் முடி. முதல்ல ஹோம்ஒர்க்கை விட்டு இறைவனுடைய வேலையை முடியும். என்ன ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி, நீ நாளைக்கு அடிபட்டாலும் சரி படிக்காட்டியும் சரி, முதல்ல குர்ஆன் ஓது பழக்குங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு குர்ஆன் தான். குர்ஆன் ஓதிட்டு தான் உனக்கு எல்லாமே. அப்படியே அவன மனசுல என்ன செய்ய, உலகத்துல நீங்க எத்தனை புத்தகங்களை கொண்டு அவனுக்கு கல்வியை கொடுத்தாலும் அவன் வாழ்க்கையில நிம்மதி, ஒளி, வழிகாட்டல் எல்லாம் கிடைக்க போறது அல்லாஹ்வுடைய புத்தகத்தை கொண்டு மட்டும்தான். அதனால முதலாவது குர்ஆன் ஓத வைங்க. அதை செகண்டா பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டாம். ஆனா நாடுகள் அப்படித்தான் காட்டி விட்டுக்கிறோம். நாடுகள்ல அப்படித்தான் காட்டி விட்டுக்கிறோம். ஸ்கூலுக்கு போற நேரத்தில் யூனிஃபார்மை செக் பண்றோம், சாப்பாடு பாக்ஸ் செக் பண்றோம், எல்லாம் செக் பண்ணி அதை பார்த்து மறுபடியும் போய் அவன் திருப்பி கொடுங்க, கொஞ்சம் சேட்டை இன்னும் கொஞ்சம் அமைக்க மறுபடியும் திருப்பி அனுப்புறது எல்லாம் செஞ்சிடறோம். அவனுக்கு எல்லாமே முடியும் அப்படி இருக்கு எல்லாம். அவன் வருவான் ஸ்கூலை விட்டு பேக்கெல்லாம் போட்டுன்னு மதரசாக்க போறமான்னு அவன் போயிடுவான். இப்படிடா போனாவே தெரியாது. அவனோட ஷர்ட் ஒரு சைடுக்கு இருக்கு, தொப்பி ஒரு சைடுக்கு இருக்கு. அந்த குர்ஆனுடைய தாலீம் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கோலத்தில் இருக்கு. சரியா? இந்த நிலைமையில குர்ஆனுக்கு நம்ம கொடுக்கணும். அவனுக்கு காட்டுறான் இது முக்கியம் இல்லை, அதான் முக்கியம் அப்படின்னு. ஆனா கேட்டா மட்டும் நாங்க 2க்கு அனுப்புறோமா இல்லையா? நீ 2க்கு அனுப்புற, எப்படி அனுப்புற? 2க்கு நீ எப்படி அனுப்புற? அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க போகிறாய்ன்னு அனுப்புறாயா, வேறமான அனுப்புற? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப காலங்களை விட நல்ல மாற்றங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எல்லா விஷயத்திலும் ஒரு தர்தீப் கொண்டு வந்திருக்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க, சிறந்த முறைமைகளை கையாளுகிறார்கள். அது இன்னும் டெவலப் ஆகணும். அது இன்னும் என்ன செய்யணும்? டெவலப் ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு தனிக்கலை குர்ஆன் ஓதி கொடுப்பதோடு குர்ஆன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யணும், படிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆன் மதரசால படிப்பிக்கிற நேரத்தில் முதலாவது குர்ஆனுக்கு பிரதானம் கொடுக்க வேண்டும். ஹதீஸ் பாடமாக்குறது, ஃபிக்கு, அதெல்லாம் பிறகு. குர்ஆன் மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா துவா பாடமாக்குதல், ஃபிக்கு பாடமாக்குதல், சட்டங்களை சொல்லி நல்லது. ஆனா குர்ஆன் மதரசா முதல் அம்சம் என்ன? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை அவன் சரியா ஓத தெரியுமான்னு பாருங்க. 40 ஹதீஸை மனனம் விட்டான்னு சந்தோஷம் அடைகிறது இல்லை, குர்ஆன் ஓத தெரியுமான்னு என்ன செய்யுங்க பாருங்க. ஏன் அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டி வந்தேன், இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறார்கள் ஆக்கியிருக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதலை வைத்து அவர்களுடைய வீடுகள் எனக்கு தெரியும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை வைத்து இவருடைய வீடு என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது என்றால், அப்படி வீடாக நம்முடைய வீடு இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் குர்ஆன் ஓத சத்தம் கேட்கும்டா, நீங்கள் அந்த சூழல் உள்ள மக்களிடத்திலிருந்து உங்கள்கிட்ட ஒரு கண்ணியத்தையே உணர்வீர்கள். அந்த வீட்டுடைய வளமையான இதில் குர்ஆன் ஓதல் இருந்தால். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான், அதாவது புகாரியிலே 3322 இலக்கம் வீட்டொழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். நம்ம ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கிற நிலைமையில முஸ்லீம்கள் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது இல்லாட்டியும் சூக்கேஸில் வச்சு அந்த கபட்டில் வச்சுருப்பாங்க, கண்ணாடி கபட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. இவர் பட்டம் பெற்றாரே, ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கும், விளங்கிட்டா? அதை என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சைடில் வைத்திருப்பார்கள். அவனுக்கு உலக வாழ்க்கையிலையும் அது 10 ரியாலை சம்பாரித்து கொடுத்துருக்காது, மறுமையிலே ஒன்றும் கிடச்சிக்காது. இதை மட்டும் கொடுத்தீங்க, என்னது எடுத்தேன் அவர் சர்டிஃபிகேட்டை சொல்லித்தான் தெரியும். ஒரு யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கின்றது, விளங்கிட்டா? உனக்கு உலகத்தில் ஒரு 10 ரியால் அது கூட்டி இருந்தா அது சிறந்தது, விளங்கிட்டா? மறுமையில் உனக்கு ஒரு நன்மையை தந்திருந்தா அது சிறந்தது. சும்மா வச்சு என்ன செய்யணும் கேட்குறேன், சூக்கேஸில் வச்சு. அப்போ இந்த மாதிரி வச்சு என்ன செய்யறது, அதை காட்டுறது உருவப்படம். மற்றவைகள் இருக்கட்டும், வேண்டியதை வைங்க, அது பிழை இல்லை. அலங்காரத்துக்கு வேண்டியது வைக்கலாம், நம்ம சர்டிஃபிகேட்டுகள் அது இது எல்லாம் இருக்கலாம். ஆனால் உருவத்தை என்ன செஞ்சிருங்க, அதுலேருந்து எடுத்து விடுங்கள். நம்ம ஒரு இன்றைக்கு வீடியோலையே என்ன வீடியோ என்ற ஒரு சோதனை நுழைந்திருக்கிற எல்லா இடத்துலையும் வீடியோ, விளங்கிட்டா? நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அப்படித்தானே? அப்போ கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இதில் வர, அதை பேசலை, அது கூடாது. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு ஓடுதலை பார்த்து கொண்டு இருக்கிறோமா ரன்னிங்கில், நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுட்டு தூங்குறோம், இது உருவம் இருப்பதற்கு சமம். அந்த உருவம் அப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், இது உருவம் இருப்பதற்கு சமம். சமமா இல்லையா? நம்ம அது உருவத்தை காட்சிப்படுத்துகின்ற அமைப்பில் வைப்பதற்கு இது சமம். இப்படி இருக்கின்ற வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளில் பாருங்க, எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கு வட்டி விளம்பரம், சினிமா ஓடுது, கோயில் மணி ஓசை கேட்குது, சேச்சுடைய ஓசைகள் கேட்குது. எதனால? டிவியால்.
எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எப்படி சூரத்துல் பக்ரா ஓதுனா இந்த வீட்டு விட்டு சைத்தான் போவா? இதுவும் சேர்ந்து தானே கேட்குது. வட்டி விளம்பரம் அந்த வீட்டில் தான் போகுது, அந்த வீட்டில் தான் கோயில் மணி யோசை கேட்குது, வீட்டில் சேச்சுடைய யோசைகள் கேட்குது, அந்த வீட்டில் தான் இஸ்லாமிய வேதம் அல்லாத வேதங்கள் பதிப்பிக்கப்படுது, அந்த வீட்டில் விபச்சாரத்துக்குரிய காட்சிகள் ஓடுது. அங்கே சூரத்துல் பக்ரா ஓதினா நீயே ஒரு சைத்தா விளங்கிட்டா? எப்படி சைத்தா வெளியேறுவான்னு கேட்குறேன். அப்படியா இல்லையா? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை என்ன செய்ய நம்மளுக்கு மாற வேண்டுமாக இருந்தால் நம்ம முதல்ல நம்மளை எல்லா விஷயங்களும் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாய் உள்ள வீடுகளுக்கோ மலக்குமார் உள்ள வீடுக்கோ போக மாட்டாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை சந்திக்க வரண்டிருந்தாங்க, வரல அப்படின்னு கஷ்டப்பட்டு கிடைக்கிறாங்க, வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இது வச்சா வராமல் இருப்பாங்களா? வரல. பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க படுக்கை கீழே பார்க்குறாங்க, ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்குது. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, வெளியே போட சொன்னாங்க, போட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, சொன்னாங்க, நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம், நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 3324வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அதாவது நாய் எதற்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி என்பதற்காக சில செய்திகள் வருகின்றன. அதுல ஒன்று விவசாயத்திற்காக என்ன செய்யலாம், விவசாய பாதுகாப்பு. ஆட்டு மந்தை மேய்க்கிறாரு, அதற்காக வைத்துக்கொள்ளலாம். உனக்கு பாதுகாப்பு தேவை என்று நீ கருதுற இன்றி அமையாத நேரத்தில் அதுக்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம், உனக்கு நீ வைத்துக்கொள்ளலாம். வேட்டைக்காக வேண்டி என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ளலாம். இந்த 4 காரணத்துக்காக தவிர விவசாயம், அதே போல ஆடு மேய்த்தல், அதாவது மந்தைகளை மேய்க்கிறது, அடுத்தது பாதுகாப்பு, அடுத்ததாக வேட்டை, இதுக்கு தவிர நீ வச்சுக்கூடாது. பாதுகாப்புட்டா என்ன, சும்மா உள்ளதுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிடக்கூடாது. நான் பாதுகாப்பு தான் வச்சுக்கிறேன் அப்படின்றது, அதை வச்சுக்கிற நாயை பார்த்தா பாதுகாப்புக்கு அதுக்கு என்ன செய்யாது, சம்பந்தம் இருக்காது. அப்ப பாதுகாப்புக்காக நம்ம வைக்கிறோம்னா அதுக்காக இருக்கக்கூடிய தேவை நம்மளுக்கு என்ன செய்ய இருக்கணும். ஆனா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அதை விட்டு என்ன செய்யணும், இயன்ற அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.